ஹாய், இன்னைக்கு வீடியோ அக்டோபர் மந்தோட ரீடிங் ரேப் அப் தான் போட போகிறேன். அக்டோபர் ரொம்பவே பிஸியாக இருந்தது. அப்படி இருந்தாலுமே நான் வந்து 7 புக் படிக்க முடிஞ்சது என்னால். ஃபர்ஸ்ட் வந்துட்டு டோன்ட் பிலீவ் எவ்ரிதிங் யூ திங்க். அதாவது நம்ம ஓவர் திங்க் பண்ணுறது மூலமாக என்னென்ன சஃபரிங் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. இது ஒரு நான் ஃபிக்ஷன். நான் படித்த மற்ற எல்லாமே ஃபிக்ஷன். டெண்டர் இஸ் த ஃப்ளஷ் அப்படின்ட்டு இந்த புக் வந்துட்டு ஒரு கேனிபலிசம் பற்றி தான். வைரஸ் வந்தது, அனிமல் வைரஸ். அது வந்து மனுஷங்களை அஃபெக்ட் பண்ணுதுங்கிறதுனால ஒரு உலகத்தில் அனிமல்ஸே இல்லாமல் டோட்டலாக எல்லாத்தையும் அழிச்சிடுறாங்க இந்த மனுஷங்க. அதுக்கப்புறம் இந்த மீட்டுக்குன்னு ஒரு டிமாண்ட் ஆகுது. நிறைய பேர் வீகனாக மாறுறாங்க. ஆனால் சில பேரால் மாற முடியலை. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மனுஷங்களே வந்து ஸ்லாட்டர் ஹவுஸில் வந்து ப்ரீட் பண்ணி அதை பற்றி தான் அந்த கதை. கேனிபலிசம் தான். ஸோ இது படிக்கிறப்ப ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருந்தது. சென்சிட்டிவ் ஹார்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை படிக்காதீங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. மற்ற எல்லாமே நான் வந்து புக்காக தான் படித்தேன். ஆன்சர் இஸ் நோ அப்படின்ட்டு ஃப்ரெட்ரிக் பேக்மேனோட ஒரு ஷார்ட் ஸ்டோரி. அது நல்லா இருந்தது, ஃபன்னியாக. அதுக்கப்புறம் த ஹவுஸ் மேட் அப்படின்ட்டு ஃப்ரெடா அவங்க எழுதினது. அவங்க எழுதின மற்ற புக்ஸ் படிச்சிருக்கேன், சில புக்ஸ் நல்லா இருந்தது. ஆனால் இது வந்து கொஞ்சம் சுமார் தான். அண்ட் ஆல் ஃபோர்ஸ் அப்படின்ட்டு மிராண்டா ஜூலை எழுதினது. இந்த புக்குமே ஒரு விமன், மிடில் ஏஜ் உமன். அவங்க வந்து ஒரு லாங் ட்ரைவ் போகிறாங்க. அப்படி நல்லா தான் ஆரம்பிச்சிது, ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் வி ஹாவ் ஆல்வேஸ் லிவ்ட் இன் த கேசல் அப்படின்ட்டு ஷெர்லி ஜாக்சன் எழுதின ஒரு கிளாசிக் நாவல். இது வந்து ஒரு ஹாரர். ஒரு ஃபேமிலி எல்லாருமே இறந்துடுறாங்க. 2 சிஸ்டர்ஸ் மட்டும்தான். அவங்க அதே கேசலுக்குள்ளே ஐசோலேட்டடாக யாருக்கிட்டேயும் டச்சில் இல்லாமல் இருக்கிறாங்க. எப்படி வந்து இந்த க்ரீஃப், அந்த லோன்லினஸ் அவங்களே ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிற நல்லா சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபோஸ்டர் அப்படின்ட்டு இதுவும் ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த இயர் ரீடிங் சேலஞ்சில் நான் வந்து 40ல் 36 படித்து முடிச்சுட்டேன். இன்னும் 4 புக்ஸ் தான் இருக்குது இந்த சேலஞ்சை முடிக்கிறதுக்கு.